Good evening friends. Mind is mental health tips. இன்னைக்கு மைல்டு காக்னிட்டிவ் இம்பேர்மெண்ட்டுக்கு இன்னொரு இன்டர்வென்ஷன் ஃபார் எல்டர்லி என்னன்றதை பார்க்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஸோ ப்ரீவியஸ் வீடியோவில் என்ன பார்த்தோம் அப்படின்னா, கேமிங், அந்த சோஷியலைசேஷனும் அந்த கேமிங்கும் வந்து எப்படி வந்து அந்த காக்னிட்டிவ் இம்பேர்மெண்ட்டை வந்து நம்ம வராமல் தவிர்க்கலாம், டிக்ளைன் ஆகிறது, அந்த மெமரி வந்து டிக்ளைன் ஆகாமல் இருக்கிறத எப்படி நம்ம தடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கார்டனிங் அண்ட் ட்ராவலிங். ஓகே, ஸோ கார்டனிங் அப்படின்னா இப்போ என்னென்னா, வீடு அப்பார்ட்மெண்ட்ஸ் இருக்குது, எனக்கு வந்து செடி வளர்க்குறதெல்லாம் முடியாது அப்படின்னா கவலைப்பட வேண்டாம். நீங்கள் வந்து அதை வந்து ஒரு 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 ஆக்டிவாக அந்த ஆக்டிவிட்டி ஷெட்யூலில் வந்துட்டு என்ன பண்ணலாம், நீங்கள் சின்ன சின்னதாக, இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் பெரிய பெரிய வெயிட்டை தூக்கி செடி அப்படியெல்லாம் பண்ணணும்னு கிடையாது. நீங்கள் ஒரு சின்னதாக ஒரு கிளாஸ் பாட்டிலோ அது மாதிரி வச்சுட்டு உங்களால் முடிஞ்ச ஒரு மணி பிளான்ட்டோ எது வந்து ஆக்சசபிளோ, அந்த பீட்டல் லீவ்ஸோ அந்த மாதிரி, ஸோ அந்த மாதிரி செடிகளில் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால், வீட்டு பால்கனிலேயோ இல்லை வீட்டுக்குள்ளேயே வந்து நீங்கள் எந்த மாதிரி செடிகள் வீட்டுக்குள்ளேயே வந்துட்டு சன்லைட் இல்லாமல் கூட இருக்குமோ, உங்களுடைய அந்த எது வந்து முடியுமோ அப்படின்றதுக்காக நான் சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரி வளர்க்கக்கூடிய செடிகளை வந்து நீங்கள் உங்கள் வீட்டில் பராமரிக்கிறத பார்த்துக்கோங்க, சரிங்களா? ஸோ பராமரிப்பு அப்படின்னு வரும்போது பார்த்தீங்கன்னா, ஸோ டெய்லி அதுக்கு தண்ணி மாற்றுறது, அந்த செடியை வந்து தினமும் போய் அதை பார்க்குறது, அந்த மாதிரி விஷயங்கள். இப்போ எனக்கு வீடு பெருசாக இருக்குது, எனக்கு தோட்டம்லாம் இருக்குது அப்படிங்கிறவங்க வந்து அதை ரொம்ப அழகாக நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணலாம். ஸோ உங்களை கம்ப்ளீட்டாக வந்து அந்த கார்டனிங்கில் இன்வால்வ் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அது வந்து ஒரு மைண்டை வந்து என்ன பண்ணுன்னா, ரொம்ப அழகாக அது வந்து டைவர்ட் பண்ணுது. உங்களுடைய அந்த டெய்லி பார்க்கக்கூடிய அந்த நீங்கள் அந்த என்விரான்மெண்ட் கூட வந்து நீங்கள் பேசுகிற மாதிரி இருக்கும். செடி கொடிகள் வந்து நமக்கு வந்து ஒரு புத்துணர்வு கொடுக்கும், அது எனர்ஜைஸ் பண்ணும் நம்மளை, சரிங்களா? ஸோ இட் கிவ்ஸ் ஆக்சிஜன் ஃபார் அஸ். அது வந்து ஒரு நல்ல ஒரு எனர்ஜி பூஸ்டராகவும் இல்லாமல் நம்மளுடைய ஃபிசிக்கல் ஹெல்த்துக்காகவும் வந்து ரொம்ப நல்லா பயனுள்ளதாக இருக்கும். நீங்கள் அதுக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸோ அதை ஒரு டைம் ஷெட்யூல் வச்சுட்டு காலையில் மேக்ஸிமம் எவ்வளோ தூரம் வந்து நம்மளால் அந்த கார்டனிங் பண்ண முடியுமோ அதை ஷெட்யூல் பண்ணிக்கோங்க. ஸோ அதை வந்து டெய்லி தண்ணி ஊற்றுறது, அந்த செடியில் காஞ்ச இலைங்கள்லாம் கட் பண்ணி போடுறது, ஸோ அடுத்தடுத்து அந்த செடிகளை வந்து ஒரு பெரிய செடி ஆகிடுச்சுன்னா அதுலேருந்து எடுத்து இன்னொரு செடியை வளர்க்குறது. ஸோ அந்த டைம் ஷெட்யூலுக்கு, இப்போ இன்றைக்கி காலையில் இத்தனை மணிக்கு வந்து நான் கார்டனிங் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் அதை ரெகுலரைஸ் பண்ணும்போது உங்களுடைய அந்த ஆக்டிவிட்டி வந்து அந்த ஷெட்யூலில் வந்துடும். ஸோ உங்களுக்கு வந்து இந்த டைமுக்கு நான் போய் அந்த கார்டனிங் ஒர்க் பண்ணணும். ஸோ அந்த டைம் ஷெட்யூல் மெமரி கொடுக்கும் பாருங்கள். ஸோ அந்த தாட், அந்த மெமரி, அதுதான் வந்து அந்த டைமிங் ஆஃப் மேனேஜ்மெண்ட்டு. ஸோ உங்களுக்கு வந்து அந்த மெமரியை வந்து பூஸ்ட் பண்ணுறதுக்காக அந்த கார்டனிங் ஷெட்யூலை நீங்கள் பண்ணலாம். ஸோ எப்படி பார்த்தாலுமே வந்து மெமரிக்கும் சரி, கான்சன்ட்ரேஷனுக்கும் சரி, உங்களுடைய அட்டென்ஷனுக்கும் சரி, உங்கள் எனர்ஜியை பூஸ்ட் பண்ணுறதுக்கும் சரி, ஆக்சிஜன் கொடுக்கறதுலையும் சரி, இந்த கார்டனிங் வந்து ரொம்ப எஃபெக்டிவாக பயனுள்ளதாக இருக்கும். ஸோ கார்டனிங் எவ்வளோக்கு எவ்வளோ உங்களால் பண்ண முடியுமோ அதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அந்த முதியோர்களுக்கு வந்து அது ஒரு பாசிட்டிவாக உங்களுக்கு வந்து அமையும், சரிங்களா? ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா ட்ராவலிங் அப்படின்னும் போது, எனக்கு வந்து யார் சப்போர்ட் இல்லை, என்னால் போக முடியாது அப்படிங்கிறவங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு யோசிச்சுக்கோங்க. நீங்கள் வந்து உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராச்சும் ஃப்ரெண்ட்ஸோ இல்லை உங்களுக்கு நெய்பர்ஸோ யாரும் உங்களுக்கு நல்ல ஒரு சப்போர்ட்டாக இருப்பாங்களோ அவங்களோட நீங்கள் பேசி அதை ஆர்கனைஸ் பண்ணணும். அது வந்து இப்போது எங்கே போகிறது அப்படின்னு தெரியலன்னு சில பேர் பிளான் பண்ணுறதுக்கு யோசிப்பீங்க. ஸோ அதை என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ இந்த காக்னிட்டிவ் இம்பேர்மெண்ட் ரிலேட்டடாக நம்ம பார்க்குறச்சே, இப்போ நீங்கள் வந்து ப்ராபப்ளி நீங்கள் ஒரு ஊரில் இருந்திருப்பீங்க, சரிங்களா? ஆனால் உங்களுடைய வாழ்க்கைக்காக நீங்கள் வந்து இப்போ வேறு ஊருக்கு வந்திருப்பீங்க. ஒரு சின்ன வயசுலேருந்து கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்கள் ஒரு வீட்டில் இருந்திருப்பீங்க. அதுக்கப்புறம் இடமாற்றங்கள் ஏற்பட்டிருக்கும் இல்லைங்களா?
இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால், உங்களால் அந்த ஃபீஸிபிலிட்டி, உங்களால் அது காசு கொடுத்து உங்களுக்கு அதை பண்ண முடியும், நான் என்னால் அங்கே போயிட்டு வர முடியும் அப்படிங்கிறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த நெய்பர்ஸ் இப்போ 4 பேர் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். 4 பேரும் ஒவ்வொரு ஊராக இருப்பாங்க. அந்த 4 பேரும் அவங்களுடைய இடத்துக்கு இன்னொரு ஃப்ரெண்ட்ஸை கூட்டிகிட்டு போகிற மாதிரி. ஸோ இந்த 4 பேரும் 4 இடத்துக்கு அப்பப்போ ஒரு கேப் விட்டு விட்டு உங்களால் எப்போ முடியுதோ அது கேப் விட்டு அப்படின்றத நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால், இந்த 4 பேர் வந்து கலந்து ஆலோசித்து அதை பிளான் பண்ணி அவங்களுடைய அந்த இப்போ அவங்களுக்கு ஒரு 60 வயசு 65 வயசு ஆகுது அப்படின்னு சொன்னால், அவங்களுடைய அந்த சின்ன வயசு காலத்தில் இருந்த வீட்டுக்கு இவங்களை அழைச்சின்னு போகிறது. அங்கே போய் அவங்க வந்து இதுதான் எங்கள் வீடு, நாங்கள் இங்கே தான் இருந்தோம், இந்த ஸ்கூலில் தான் படித்தோம் அப்படிங்கிற அந்த ஏரியாவெல்லாம் நீங்கள் சுற்றி பார்க்குறச்ச வந்து உங்களுக்கு அந்த பாஸ்ட் ஈவெண்ட்டோடைய மெமரிஸ் வந்து நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். அது வந்து உங்களுக்கு ரீகெயின் ஆகும். சரிங்களா? ஸோ இங்கே எப்படி போகிறது, என்ன போகிறது அப்படிங்கிறது இல்லாமல் இந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸை நீங்கள் ட்ராவலிங்கில் யூஸ் பண்ணிங்கன்னா, இது வந்து அந்த லைஃப் ரிவ்யூ தெரப்பிக்கு இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த காக்னேட்டிவ் இம்பேர்மெண்ட்டை வராமல் தவிர்க்கலாம். சரிங்களா? ஸோ இது வந்து என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுடைய அந்த பழைய நினைவுகள் அது வந்து உங்களுக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் பார்க்குறச்சே வந்து உங்களுக்கும் அது வந்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து அதை நீங்கள் கம்யூனிகேட் பண்ணும்போது அவங்களும் அதை புது இடத்த பார்க்குற அந்த ஒரு சந்தோஷம் கிடைக்கும். அதே மாதிரி அவங்க என்ன உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எங்கே இருந்தாங்களோ அந்த இடத்துக்கு நீங்கள் போகும்போது அவங்களுடைய பாஸ்ட் ஈவெண்ட்ஸு ஸோ அதெல்லாம் ஷேர் பண்ணி அதை கம்யூனிகேட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஒரு மெமரைசிங் என்விரான்மெண்ட், ஒரு ஈவெண்ட், அந்த மென்டல் பூஸ்டிங். சரிங்களா? ஸோ அதனால் என்ன ஆகும்னா உங்களுடைய தாட்ஸில் நீங்கள் அதை வந்து திருப்பி உங்களுடைய அந்த மெமரைஸ் பண்ண உங்களுக்கு வந்து அந்த செல்ஸ் டீஜெனரேட் ஆகாமல் பார்த்துக்கிறதுக்கு இந்த காக்னிட்டிவ் இம்பேர்மெண்ட் இன்டர்வென்ஷன் பயனுள்ளதாக இருக்கும். சரிங்களா? ஸோ ட்ராவலிங்கிறத சும்மா ஜாலிக்காக யாரோ போகிறாங்க அப்படின்னு போகாமல் இப்படியெல்லாம் நீங்கள் பிளான் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் ஒருத்தருக்கு அந்த கம்யூனிகேஷனோ ஒரு இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப்போ ஒரு சோஷியலைஸ் ஆகிறதோ இது எல்லாமே வந்துட்டு ஒரு நல்ல ஒரு விஷயமா இருக்கும். ஸோ காக்னிட்டிவ் இம்பேர்மெண்ட்டுக்கு இன்றைக்கி நம்ம என்ன பார்த்தோம்? கார்டனிங் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம் ட்ராவலிங் ரொம்ப இம்பார்ட்டண்ட். பயன்படுத்தி பாருங்கள், பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். நன்றி.